ஆட்டிசம் பாதிப்புள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான அட்டைக்கான பதிவுகள் 2021 சுமார் 23,000 இருந்த நிலையில் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 89,000 உயர்ந்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். இது கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிப்பு என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஆட்டிசத்தை ஒரு நோயாக கருதக்கூடாது என்றும் மாறாக அது ஒரு நரம்பியல் வளர்ச்சி சார்ந்த குறைபாடுகளின் தொகுப்பாக கருதப்பட வேண்டும் என்றும் ஜூல்கிஃப்லி வலியுறுத்தினார். இதை நாம் புரிந்து கொள்ளும் போது களங்கத்தை அகற்ற தொடங்கலாம் என்று அவர் கூறினார். இந்த குறைபாடு உள்ள நபர்கள் தனித்துவமான நரம்பியல் சார்ந்த பலங்களை கொண்டுள்ளனர். மேலும் அறிவியல், கலைகள் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் சிறந்து விளங்க முடியும் என்று ஆட்டிசம் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு முகநூல் பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் உள்ள மொத்தம் 163 முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் அரசு நிலத்தில் கட்டப்பட்டவை என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னா ஐயோ தெரிவித்துள்ளார். சமூக தேவைகளையும் தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பையும் கருத்தில் கொண்டு அங்கீகரிக்கப்படாத இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் பிரச்சனையில் அரசாங்கம் ஒரு கட்டமைக்கப்பட்ட விவேகமான மற்றும் நியாயமான அணுகுமுறையை கையாண்டு வருவதாக ஹன்னா ஐயோ தெரிவித்தார். கூட்டரசு பிரதேச துறை நாடாளுமன்ற தொகுதிகளின்படி அங்கீகரிக்கப்படாத இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் வரைபடத்தை உருவாக்கி வருகிறது என்று அவர் நேற்று கூட்டரசு பிரதேச இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் குழுவின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் முகநூல் பதிவில் தெரிவித்தார். பௌத்தம், கிறிஸ்தவம், இந்து மதம், சீக்கியம் மற்றும் தாவோயிசம் ஆகியவற்றின் ஆலோசனை குழு உள்ளிட்ட சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்துவதற்காக அந்தந்த தொகுதிகளில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை தலைவர்களாக கொண்ட 11 துணை குழுக்களை அரசாங்கம் அமைக்கும் என்று ஹன்னா ஐயோ தெரிவித்தார். நாடு தழுவிய அளவில் மேலும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை உறுதி செய்வதற்காக இஸ்லாம் அல்லாதோரின் வழிபாட்டு தலங்களின் நிர்வாகத்திற்கான வழிகாட்டுதல்களை வீட்டு வசதி மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுத்துறை செம்மைப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். அரசு நிலங்களில் புதிய ஆக்கிரமிப்புகள் ஏற்படுவதையும் ஏற்கனவே உள்ள கட்டிடங்களை அனுமதியின்றி விரிவுபடுத்துவதையும் தடுப்பதற்காக அத்தகைய இடங்களில் புதிய கட்டுமானங்கள் அல்லது விரிவாக்கங்களுக்கு உடனடியாக தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்தார். அனைத்து கட்டுமானங்கள் அல்லது விரிவாக்கங்கள் மீதும் நடைமுறையில் உள்ள விதிமுறைகளின்படி உள்ளூர் அதிகாரிகளால் அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அமலாக்க முகமைகள் மற்றும் பெருநிறுவன மாஃபியா சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து அரச விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற சீர்திருத்த குழுவின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பெர்சே அமைப்பால் சனிக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தங்காப் அசாம்பாக்கி பேரணியில் மாசிச இளைஞர் பிரிவு பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைப்பின் மத்திய குழு நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் டத்தாரான் மெடேக்காவில் நடைபெறும் பேரணிக்கு தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பவிருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் வலுவான ஊழல் எதிர்ப்பு கட்டமைப்பை வலியுறுத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மலேசியர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அது அழைப்பு விடுத்துள்ளது. நேற்று அதிகாலை மெக்ஸ் நெடுஞ்சாலையில் போதையில் வாகனம் ஓட்டி ஹெயிலிங் வாகனம் மீது தனது காரை மோதியதில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து ராணுவ அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டார். கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் சம்சூரி இசா ஒரு அறிக்கையில் புரோடுவா அல்சா மற்றும் ஃபோர்டு ஃபியஸ்டா சம்பந்தப்பட்ட இந்த விபத்து குறித்து காலை 5:38 மணிக்கு காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் 31 வயதான ராணுவ அதிகாரி தனது ஃபியஸ்டா காரை எதிர் திசை பாதைக்கு ஓட்டிச் சென்று 41 வயதான ஹெயிலிங் ஓட்டுநர் ஓட்டி வந்த அல்சா காரின் மீது நேருக்கு நேர் மோதியது தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். கோலாலம்பூர் விமான நிலையத்திலிருந்து வந்த அல்சா காரில் 22 வயது ஆண் மற்றும் 20 வயது பெண் என 2 பங்களாதேஷ் நாட்டினர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். பின் இருக்கையின் நடுவில் அமர்ந்திருந்த ஆண் பயணி தலையில் ஏற்பட்ட கடுமையான காயங்கள் காரணமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பலத்த காயமுற்ற பெண் தற்போது கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சம்சூரி கூறினார். ஹெயிலிங் ஓட்டுநருக்கு தலையில் காயங்கள் ஏற்பட்டன. அதே சமயம் ஃபியஸ்டா ஓட்டுநருக்கு சிறிய காயங்கள் மட்டுமே ஏற்பட்டன. ஃபியஸ்டா காரில் பயணித்த 36 வயது பெண் பயணியும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் ஃபியஸ்டா ஓட்டுநரின் ரத்தத்தில் உள்ள ஆல்கஹால் அளவு அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறியிருந்தது மூச்சு பரிசோதனையில் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை ஈப்போ சிம்பாங் புலாய் அருகே
விலங்குகள் காப்பகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பூனைகள் உயிரிழந்தன. மாலை 5:19 மணிக்கு தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும், சுமார் 12 நிமிடங்களுக்கு பிறகு சிம்பாங் புலாய் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து ஒரு தீயணைப்பு வாகனம் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் செயல்பாடுகளுக்கான உதவி இயக்குநர் சபாரோஜி நோராமாட் தெரிவித்தார். பூனைகள் காப்பகமாக பயன்படுத்தப்பட்ட 15 மீட்டர் நீளம் மற்றும் 15 மீட்டர் அகலம் கொண்ட பி பிரிவு கட்டிடம் தீயில் எரிந்து சாம்பலானது. கட்டிடத்தின் சுமார் 80 விழுக்காடு பகுதி சேதமுற்றது. அந்த காப்பகத்தில் சுமார் 50 பூனைகள் இருந்ததாகவும் அவற்றில் 10 தீயில் உயிரிழந்ததாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் வேறு எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மாலை 6:04 மணிக்கு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் இரவு 7 மணிக்கு மீட்புப் பணிகள் நிறைவடைந்ததாகவும் சபாரோட்சி கூறினார். தீ விபத்திற்கான காரணம் மற்றும் இழப்புகளின் அளவு ஆகியவை இன்னும் விசாரணையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டசபைக்கு நேற்று தேர்தல் நடைபெற்று முடிந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய தேர்தல் மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. தேர்தலில் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் களம் இறங்கினர். தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,70,43,43,291 பேர் ஆகும். இதில் 2,80,30,30,658 பேர் ஆண்கள், 2,93,04,905 பேர் பெண்கள், 7,728 பேர் மூன்றாம் பாலினத்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலில் 85.12 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.